வீடு எனும் கூட்டுக்குள் அன்பெனும் சத்தத்தை கீச்சிடும் பாசப் பறவைகள் ஒரு கூட்டு குடும்பமாய் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்மிடையே நடித்து காட்ட வருகின்றனர் நம் மாணவ செல்வங்கள். கண்டுகளிப்போம். என்னம்மா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? அங்கே என்னத்த பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பேர பிள்ளைங்க வர நேரமாச்சுல, அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்களே, இப்போ எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க? போய் வேலையை பாரு போ. சரிங்க. ஐ தாத்தா, எனக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த ப்ரைஸ்? நான் தான் எங்கள் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு. சூப்பர். உனக்கு எது ப்ரைஸ் கொடுக்கலையாமா? இதான் இருக்கே, எனக்கு 2 ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆப்சென்ட் ஆகாமல் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு, இன்னொன்று மார்க்லேயும் ஃபஸ்ட்டு தான். என் செல்லம், நீங்கள் தான் நல்லா படிக்கிறீங்களே. என்ன பாட்டி, வீடே வாசனையாக இருக்கு, என்ன செஞ்சுருக்கீங்க? அதுவா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்வீட் செஞ்சுருக்கேன். கை கால் கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க, சாப்பிடலாம். அடுத்த நாள் பேரப்பிள்ளைகள் இருவரும் விளையாடி கொண்டிருக்கும் போது சண்டையிட்டு கொள்கின்றனர். இதை பார்த்த தாத்தா பாட்டி பேரப்பிள்ளைகளை சமாதானம் படுத்தி ஒன்று சேர்த்து விளையாட விடுகின்றனர். ஆனால் இரு மருமகளுக்கு இடையே கடும் வாக்குவாதம் முற்றி பிரிந்து செல்கின்றனர். அப்பா அம்மா, பாட்டி செஞ்ச ஸ்வீட் சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அப்படியா தங்கம்? இதோ ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா தங்கம்? முடிச்சிட்டோம். அம்மா, எனக்கு போர் அடிக்குது, கதை சொல்லுங்க. எனக்கே டயர்டா இருக்கு. வாங்க செல்லுங்களா, நான் உங்களுக்கு கதை சொல்றேன், அவங்கள தொல்லை பண்ணாதீங்க. அம்மா, எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க. இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நிக்கிறேன். இரு, உங்க அப்பா கிட்ட சொல்லி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்றேன். ஏங்க, என்னாச்சுமா? நம்ம பிள்ளைக்கு பசிக்குதாமா, கொஞ்சம் ஏதோ ஒன்று வெளியில வாங்கிட்டு வாங்க. எப்போ பார்த்தாலும் கடையிலேயே சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? சரி, போய் வாங்கிட்டு வரேன். ஏங்க, ஏம்மா? உங்க அப்பா அம்மாவை நாம தானே பார்த்துக்கிறோம், கொஞ்ச நாள் உங்க தம்பி வீட்டில் இருக்க சொல்ல வேண்டியதானே? நாம தான் சொந்த வீட்டில் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் நம்ம தம்பி அப்படியா, வாடகை வீட்டில் இருக்கோம். எப்போ கேட்டாலும் இதேவே சொல்லி சமாளிச்சிடுறீங்க. இப்படியே அப்பா அம்மான்னு சொல்லி சொல்லி நானும் என் பிள்ளையும் நடுத்தருவில் தான் நிற்கணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்பா ராஜு, இங்கே கொஞ்சம் வாப்பா. ஏங்கப்பா? எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணும். ஆஃபீஸ் முடிச்சு சீக்கிரம் வரியாப்பா போகலாம்? ஓகேப்பா, நான் வரேன்ப்பா. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உங்கள் அப்பா அம்மாவை நாம தானே பார்த்துக்குறோம், ஹாஸ்பிட்டல் செலவு கூடியமா உங்கள் தம்பினால பார்க்க முடியாது? அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற? நான் ஒன்றும் சொல்லலை. ஒன்றா உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் தம்பி வீட்டில் விடுங்க, இல்லை நான் வெளியே எங்கேயாவது ஆசிரமத்தில் சேர்த்துங்க. ஏன்னால வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் ஒத்தையாக இருந்து கஷ்டப்பட முடியாது. ஏங்க, ராஜுவுக்கு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஆனால் மாலாவுக்கு ஆஃபீஸ்லேயும் நம்மளையும் பார்த்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கு போல். அதனால் நம்ம பாலா வீட்டுக்கே போய்க்கலாமா? பாலா வீட்டுக்கு போனாலும் அவனுக்கும் கஷ்டம்தான், அதனால நம்ம ஆசிரமத்துக்கு எங்கேயோ போயிடலாமா? நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு சரிதாங்க. அப்பா அம்மா. சொல்லுப்பா ராஜு. மாலா சொல்கிறா உங்களை பாலு வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இருக்க சொல்கிறா. ஏன்பா, நாங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்கோமா? பாலா வீட்டுக்கு போனாலும் அவனுக்கும் கஷ்டம்தான், அதனால எங்களை ஆசிரமத்துக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருப்பா. ஸோ என்ன பண்ணுறது, மாலா சொல்கிறதையும் கேட்கணும், அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும். சரி, நம்ம அப்பா அம்மா ஆசிரமத்திலேயே சேர்த்திடலாம். ஏங்க, நம்ம பையன் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தா பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே, அவன் வந்துட்டானா வரல, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? பேசாமல் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருங்க, அவன் வந்துட்டானா வரல, நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்ல. அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சரி, நான் நாளைக்கு ஃபோன் வாங்கிட்டு வரேன். அம்மா, ஏண்டா? எனக்கு போர் அடிக்குது, பாட்டின்னு தான் கதை சொல்லியிருப்பாங்க, கதை சொல்லுங்க. எனக்கே நிறைய வேலை இருக்கு, டயர்டாக இருக்கு, என்ன பண்ணுறது?
இரு வரேன். இந்தா, நேற்று உங்கள் அப்பா ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு, போய் பாரு. ஏன்டா ஃபோனேவே பார்த்துட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாட வேண்டியதானே? நான் யார் கூட தான் போய் விளையாடுறது? பாப்பாவும் என் கூட விளையாடுறதுல அப்பா அம்மா. ஏங்க ஏம்மா? நம்ம பிள்ளைய கவனிச்சிங்களா? அவள் ஃபோனேவே பார்த்துட்டு இருக்கனால யாருக்கும் மரியாதை கொடுக்கறதுல படிப்பும் போச்சு. எல்லாம் யாரால? நீ தான் அப்பா அம்மாவை அனுப்பிட்டு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்க சொன்னேன். இப்போ உட்காந்து புலம்புற. அப்போ எல்லாம் என்னால் வந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? அதை சொன்னாதான் நீ எங்கே ஏற்றுக்குவ. சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேன். ஏங்க ஏங்க, என்னாச்சுமா? நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியாம இருக்கு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போன வரீங்களா? எப்போ பார்த்தாலும் கடையிலேயே சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? ஒரு மாசத்துல எத்தனை தடவை டாக்டர் கிட்ட போகிறது? சரி வாங்க போவோம். ஏங்க, ஏம்மா? நம்ம பையன் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் ஃபோன் பண்ணியிருக்காங்க, நம்மள உடனே கிளம்பி வர சொன்னாங்க. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். அச்சோ, என்னாச்சோ தெரியலையே, வா உடனே போய் பார்க்கலாம். எஸ்கியூஸ் மீ சார். கம்மின். வாங்கம்மா, நீங்கள் தான் விக்னேஷோட அப்பா அம்மாவா? ஆமாம் சார். பழைய ரிப்போர்ட் கார்டு மார்க்கெல்லாம் பார்த்து உங்கள் பையன் எல்லா எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுத்துகிட்டு இருந்தான். ஆனால் இப்போ வந்து எல்லா எக்ஸாம்லேயும் கம்மி மார்க். அதுவும் இல்லாமல் ஒழுக்கங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. இன்றைக்கி என்னடானா ஸ்கூலுக்கு ஃபோன் கொண்டு வந்திருக்கான். கேட்டால் அவனோட இருந்துக்கிறான். அது அவனோட ஃபோனா? ஆமாம் சார். அவன் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தா பாட்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை சார். அதான் வந்துட்டானா வரலையான்னு தெரிஞ்சுக்கிட்டா சார் ஃபோன் கொடுத்து விட்டோம். அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கே தெரியாது சார். அவன் வீட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் நினச்சோம். அவன் ஸ்கூலுக்கு கொண்டு வந்தது எங்களுக்கே தெரியாது சார். ஃபோன் வாங்கி கொடுத்தா மட்டும் பத்தாது, அவன் என்ன யூஸ் பண்ணுறான்னு பார்க்கணும். சரிங்க சார், இனிமேல் அந்த தப்பு வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். வாங்கம்மா, நீங்கள் தான் நிலாவோட அப்பா அம்மாவா? ஆமாம் சார். பழைய அட்டனன்ஸ் எல்லாம் பார்த்தேன், உங்கள் புள்ள அட்டனன்ஸுக்கு ப்ரைஸே வாங்கியிருக்கா. இப்போ என்னடானா எப்போ பார்த்தா லீவ் எடுத்துகிட்டே இருக்கா. ஏன் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்றதில்ல? அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது சார். சாரி சார், நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி நடக்க விடாமல் பார்த்துக்கிறோங்க சார். குழந்தைகள் நல்ல கல்வியோடு ஆரோக்கியத்தோடு ஒழுக்கத்தோடு வளர்த்துறது பேரண்ட்ஸ். ஆனால் உங்களுடைய கடமை, அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரிங்க சார், இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் நடந்துக்கிறோம் சார். அப்பா அம்மா இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துச்சா? அப்பா அம்மா இருந்த வரைக்கும் நம்ம குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நம்ம வேலையிலேயே கொஞ்சம் பகுதி எடுத்து செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான உணவுகள் செஞ்சு கொடுத்தாங்க. அதை விட முக்கியம், நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருந்ததே ஒரு பெரிய வரம். அதனால நம்ம உடனே போய் நம்ம அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்துடலாமா? உங்களுக்குலாம் ஓகேவா? எங்களுக்கு ஓகே. சரி வாங்க, உடனே போய் கூட்டிகிட்டு வரலாம். அப்பா அம்மா வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். அப்பா அம்மா எங்களை மன்னிச்சிருங்க. எங்களையும் மன்னிச்சிருங்க. உங்களை ஆசிரமத்தில் சேர்த்து நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்பை கூட நாங்கள் உணர்ந்துட்டோம். சரி, அதனால நம்ம ஒரே வீட்டில் ஒற்றுமையாக இருக்கலாமா? சரிப்பா, எப்பவுமே பிள்ளைங்க செய்கிற தப்பா அப்பா அம்மா பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம். சரி, இப்போவாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே, வாங்க நம்ம ஒன்றாவே இருக்கலாம். சரி வாங்க போகலாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்னும் வரிகளுக்கு ஏற்ப நமக்கு இறைவன் கொடுத்த இனிய குடும்பத்தை நாம் கண்ணும் கருத்தோடு பேணி பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. வீட்டில் ஏற்படும் சிறு சண்டை கஷ்டங்களை போர்த்து கொண்டு வாழ்க்கையை மனதார் ஏற்றுக்கொண்டும் விட்டு கொடுத்தும் ஒற்றுமையோடு வாழ்வோம். வயதில் பெரியவர்களை பேணி பாதுகாத்து வாழ்ந்தால் ஏற்படும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மேலும் செல்போன் என்பது நம் வாழ்க்கைக்கு அவசியமே. ஆனால் அதற்கு நாம் எப்போதும் அடிமையாகி விடாமல் நம்மை நாம் நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். முடிந்த அளவு வீட்டில் செய்த உணவுகளை குழந்தைகளுக்கு சாப்பிட பழக்க வேண்டும். இதை உணர்ந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.